கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 16 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கும் போது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. எனவே என்ன கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் நமக்கு எதிராக யார் இருந்தாலும் கலங்காமல் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்வோம். தேவ பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். அவருடைய பிரசன்னம் நமக்கு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தரும். மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருக்காய் வாழ்வோம். நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா. ஜெபிக்கிறதான் நல்ல இயேசுவின் அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்து உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை வழி நடத்துகிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆலோசனை கர்த்தராய் இருந்து எங்களை பாதுகாக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உடைய கிருபையை அளவில்லாமல் பொழியும்படியாய் செபிக்கிற ஐயா. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உண்மையே நம்பி வாழ, உமக்காகவே வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தி தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க. சுகவினர் பலவினருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.